Hi everyone, welcome back to 111 Tarot in Tamil. So Kalima messages enna appdin paakalam. Pile 1, pile 2, pile 3. So this pyrite stone, tiger eye crystal, peach color crystal. So edu ungalku choose panna thonudho choose pannikonga without second thought. Let us start with pile 1. So யாரெல்லாம் இந்த பைரோயிட் ஸ்டோன் சூஸ் பண்ணிருந்தீங்களோ பைல் 1 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படி பார்க்கலாம். உங்களுக்கான காளிமாவோட மெசேஜஸ் அவங்க கொடுக்குற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் so King of Swords, Ten of Wands, Three of Swords, Five of Pentacles, Three of Swords, Three of Swords, Three of Swords, Six of Swords, High Priestess, and imagine this angel message ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு காளி மெசேஜ், காளிமாவோட மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ பைல் 1 ஐ திங்க் உங்களுக்கு சில பேருக்கு ஜாப் லாஸ் ஆகிருக்கலாம், சில பேருக்கு மணி லாஸ், அண்ட் சில பேருக்கு வந்து பிரேக்கப் கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது, 10 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகள் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய பேர்டனாக நினச்சிட்ருக்கீங்க, அதை நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க காளி. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ ரொம்ப நீ அதையே தூக்கி சமைக்க வேண்டாம், என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன். King of Swords, ஓகே, High Priestess இருக்கு, ரைட். உங்களுடைய உள்ளுணர்வா வந்து காளிமா வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய எந்த விதமான கவலையா இருந்தாலும் அதிகமான கவலை தெரியுது பைல் 1. ஸோ சில பேர் ஏமாற்றி இருக்கலாம், சில லாஸஸ் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு தேர்ட் பர்சன்ஸ் மூலமாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்களுடைய சோல் பர்பஸோடைய நிறைவேறணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஓகே, ஸோ இந்த ஏற்பட்ட இந்த சூழல்ல இருந்து யூ நீட் டு லேர்ன் லெசன்ஸ். ஓகேங்களா, அதை லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுபடி அடுத்து உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அதுலேயே வந்து இருந்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்க வேண்டாம். யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ் அப்படி சொல்கிறாங்க. யூ வில் பி ஷோன் ஏ நியூ டைரக்ஷன், உங்களுக்கு வந்து ஒரு புது வழி காட்டப்படும் சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் வந்து சேஃபான ஒரு டைரக்ஷனை நோக்கி போவீங்க, அதுக்கு வழி காட்டுவாங்க காளிமா வந்து. பட் உங்களுடைய
இன்ட்யூஷன் மூலமா உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாவும் வழிகாட்டலாம். ஒரு சிலர் வழிகாட்டக்கூடிய ஒரு பர்சன் இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருக்கலாம். ஓகே, he will show you the way. அது அவங்களா காட்டுறாங்கன்றதை விட காளிமா அவங்க மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ என்ன அவங்களுக்கு சொல்ல வராங்கன்னா, எந்த விதமான இழப்பா இருந்தாலும் சரி, எந்த விதமான மன கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீ இறக்கி வச்சிரு, உனக்கான புது வழி காட்டப்படும். ஓகே, அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் ஏதோ செய்யணும்னு நீங்க நினைக்கலாம், ஆனா நினைச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகேவா? இதை மாறணும், இதை மாற்றணும், சம்திங் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ லாஜிக்கா யோசிச்சு நீங்க ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ். அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. பட் அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கற்பனை பண்ணிட்டே இருந்தா பத்தாது, அதுக்கான செயல்ல ஈடுபடுங்க அப்படின்ற மெசேஜ் சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜா பாருங்க. எக்ஸாக்ட்லி, சூஸ் அ நியூ டைரக்ஷன், ரைட்? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது வழியை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, எடுங்கன்னு சொல்றாங்க. எடுக்கக்கூடிய கைடன்ஸும் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, உங்க உள்ளுணர்வு சொல்லுது இந்த கவலையில இருந்து விடுபட்டு வேற ஒரு வழி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாம அதையே யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரைட். To come out of the heartbreak situation, you will find a new path. First, you try to come out of your emotional losses or financial losses, whatever it may be. Think or hope that it happened for a good self only. Okay, and so pile 1, I think it may be helpful for you. Okay, right. சில பேருக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கலாம், நீங்க தான் எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, பட் அதை கொஞ்சம் வேற ஆங்கிள் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. So pile 1, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. யாரெல்லாம் இந்த டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, பைல் 2 உங்களுக்கான காளிமா மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஓகே, Ace of Cups, 10 of Cups. வாவ், ஒரே கப்ஸ் எனர்ஜியா தெரியுது. ரொம்ப இமோஷனல் ஆகாம இருங்க. ஓகேவா? Princess of Summer, Ace of Swords, 4 of Swords, Two of Cups, Knight of Swords, 2 of Cups, Hangman. Observer. So pile 2 உங்களுக்கான காளிமா மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Ace of Cups, 10 of Cups, Page of Cups, Ace of Swords, 4 of Swords, Knight of Swords. ஓகே, சரி, நீங்க இப்போ பைல் 2 ஆல்சோ பிரேக்கப்ல இருக்க வாய்ப்பு இருக்கலாம் சில பேருக்கு.
இல்லை சில பேர் சம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ட், நிறைய பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ போராடி இருக்கலாம் அதை மாற்றுறதுக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் எதுவுமே பண்ண முடியல. ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் ஸ்பேஸ் விடும். ஓகே, இட்ஸ் குட், நல்லா திங்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த பிரச்சனையை கொஞ்சம் இப்படியே விடுவோம், ஸ்பேஸ் விட்டு வைப்போம். ஹீலிங் அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை. ஸோ I can first allow myself for healing. Okay, ஸோ நீங்களே உங்களை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க ஹீலிங்க்கு. பிரச்சனைகள் கொஞ்சம் காம் ஆகிற வரைக்கும் நீங்கள் காமாக இருங்க. ரிப்பீட்டடாக வந்து அதையே யோசிச்சுட்டே இல்லை அதிலே ஏதாவது ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை போய் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது, அதையே யோசிச்சுட்டே இருக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் ஈவன் மனசளவில் கூட ரிப்பீட்டடாக அதையே யோசிச்சுட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அமைதியாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த பாஸ்டே நினச்சி அதிலே இருக்கிறீங்க, ஹேங் ஆகிட்டு. ஓகே, ஸோ ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கான டைம் வரும். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீலிங் அலோவ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்டெப் எடுக்கலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு நியூ லவ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நியூ புதுசாக வந்து ப்ரப்போசல் வரலாம், இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது இருக்கு நிறையா. ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஹீலிங் அலோவ் பண்ணுங்க, ரெஸ்ட் கொடுங்க, மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி. சில பேர் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் எனிகோ ஒர்க்கிங் அட்மாஸ்பியராக இருந்தால் அதிகமாக ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கலாம். எனிகோ நீங்கள் கொஞ்சம் அது அந்த சிச்சுவேஷனில் அமைதியாக இருங்க. ஸோ லாஜிக்காக திங்க் பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூ ஐடியாஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க காலிங். ஓகே, காலிமா வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்க அவங்கள நினச்சி. ஸோ உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. யூ ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க உங்களுக்கான திறமைகள் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை யோசிங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. அதுக்கான ஒரு டைமாக வந்து இது தெரியுது. ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கும்போதோ மெடிடேஷன் பண்ணும்போதோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் அவசரப்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாகவே உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல், ஜாபாக இருந்தால் ஒரு நியூ ஜாப் ப்ரமோஷன், அண்டு சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம் ஆஃபர் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ. ரைட், நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கான மெசேஜஸாக தெரியுது. just observe the problems, okay, but in a different way. பிரச்சனைகளை வந்து தூரமாக இருந்து பாருங்க. இப்படி வந்து கழுகு உயரத்தில் பறந்துதானே, அது எவ்வளோ உயரத்துல இருந்து விஷயங்களை பார்க்குது அப்படின்னு யோசிங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தூரமாக இருந்து பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதை ரொம்ப பெருசாக தெரியும் அந்த ப்ராப்ளம். நம்பர் 1, தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் ரொம்ப சின்னதாக தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டே இருப்பீங்க ப்ராப்ளமை, அதை விட்டுட்டு கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள் அந்த ப்ராப்ளம், மேலோட்டமாக யோசிக்காம. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தவங்களுக்கு கூட ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றத மட்டுமே யோசிக்காம நம்ம செய்யணும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், ரெண்டையும் சேர்த்து யோசிக்கணும். ஸோ திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன். ஓகே, ஸோ வேறு ஆங்கிளில் ப்ராப்ளம்ஸ் வந்து யோசிங்க, ரெஸ்ட் கொடுங்க மைண்டுக்கும் பாடிக்கும். ஓகே, உங்களை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுங்க.
இப்போதைக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்றது தான் இங்க சொல்ல வராங்க. அவசரப்பட்டு உங்க லவ் ரிலேட்டடா எந்த ஒரு முடிவுக்கு நீங்க வர வேண்டாம். ஓகே, பட் பாஸ்ட்ல ஹேங் ஆகிருக்க வேண்டாம். ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் ஃபார் அ வைல், ரைட்? அண்ட் அட் த டைம் நீங்க என்ன பண்றீங்க, திங்க் பண்ணி பாருங்க. விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வேணும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து உங்களை வந்து சேரும் அப்படின்னு காளிமா வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வேற என்ன சொல்றாங்க? அன்லைக்லி, இட்ஸ் அப் டு யூ. நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டிருக்கலாம். சப்போஸ் அதுக்கான பதில் இப்போ இல்ல, அவசரப்பட வேண்டாம், பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சில விஷயங்கள் உன் கையில தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அப்சர்வ் பண்ணுங்க, என்ன நடக்குது, என்ன ஒரு தெளிவான மைண்ட் உங்களுக்கு தருவாங்க. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கான ஆஃபர் கொடுக்குறாங்க. நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நியூ லவ் இருக்கு. அதர்வைஸ் ஃபார் சம் உங்களுடைய இப்போ போயிட்டு இருக்கிற லவ்வே அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஏதோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கலாம். அதை போயிட்டு அவசரமா வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அது கொஞ்சம் பிரேக் விடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய லவ் அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும். சில பேருக்கு வந்து எனக்கு அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் பிரேக்கப்ல இருந்தா பாஸ்ட் லவ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு நியூ லவ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜாபா இருந்தாலும் அதே மாதிரி. ஓகே, ஆனா இது இட்ஸ் அப் டு யூ சொல்லிட்டாங்க, ரைட்? உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனா நீங்க இன்னும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய விதத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்க பிரச்சனைகளை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த இதை கொஞ்சம் தூரமா நின்று பாருங்க, அப்பதான் கரெக்டா புரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ பைல் 2 காளிமாவோட மெசேஜஸ் உங்களுக்கு இதுதான். அண்ட் ஓகே, உங்களுக்கு தெளிவா இருக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை. ஹாய் பைல் 3, யாரெல்லாம் பீச் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 3 உங்களுக்கான காளிமா மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, wow, magician, it's good. Pile 3, 9 of pentacles, 10 of pentacles, king of swords. Very good. Pile 3, it's good. பார்க்கலாம். 3 of wands. Yeah. 6 of pentacles, 7 of cups, emperor. Okay, one second. Round and round. So pile 3 நீங்க வந்து உங்களுக்கு இது பாருங்க. சில பேருக்கு எப்படி இருக்கலாம்னா, ஒரு ஒரு பிரச்சனை முடியலாம், பட் ஓகே அதுலேருந்து வெளியில வரீங்க, உங்களுக்கு அந்த திறமை இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட், ரைட்? உங்களுடைய முயற்சி நிறைய போடுறீங்க நீங்க லைஃப்ல. ஸோ அந்த முயற்சியில இருந்து உங்களுடைய முயற்சி உங்களை ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரலாம். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் அதே மாதிரியான பிரச்சனையில மாட்டிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. நடந்ததே மறுபடியும் ரிப்பீட்டடா அப்படியே நடக்குதோ, என்னதான் பண்ணாலும் அது மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்றத கவனிங்க. ஸோ அந்த பேட்டர்ன், அந்த ஓல்டு பேட்டர்னை
ஒன்ஸ் வெளியே வந்துட்டா அதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிட்டு அதை ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அண்ட் நீங்கள் என்ன உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியும். உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மெசேஜ் தான் காளிமா தராங்க. ஸோ நீங்கள் எதை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சில பேர் ஃபாரின் போகலான்னு நினச்சிட்டு இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணலாம், வேற ஊருக்கு போகலாம், சம்வாட், இல்லை உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். ஏதோ ஓகே, ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்க போதும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இதுவரை எஃபர்ட் போட்டிருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்கான எஃபர்ட், அதுக்கான நேரமாக இது தெரியுது. ஸோ அதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சில பேர் நீங்கள் சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் சம்வாட். அண்ட் இது வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கலாம், நீங்கள் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு. பட் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்களுடைய பிளானை நீங்கள் போட்டிருக்கிற பிளானை கரெக்டாக செயல்படுத்துங்க. ஓகே, சரியான பிளான் தானே போட்டிருக்கிறீங்க, ஓகேவா? அப்படிங்கும்போது லாயலாகவும் பிளான் பண்ணுங்க. உங்களுடைய ஒர்க்கும் உண்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. அது அட் த சேம் டைம் கண்டினியூஸாக விடாமுயற்சியாக அதை பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ராங்காக, ரைட்? அதாவது எந்த சிச்சுவேஷன்லையும் நீதி தவறாமல் உங்களுடைய உழைப்பை போடுங்க. ஓகே, இந்த எம்பரர் இதுல பாருங்க, யார் இவர்? ராமர். ஸோ உண்மையா இருங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். நீங்க நினைக்கிற விஷயம் நிறைவேறும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய டைமாக தான் இருக்கு. 9 of Pentacles, 10 of Pentacles. ஓகே, யூ ஆர் வெயிட்டிங். நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க அண்ட் லாயலாகவும் இருக்கிறீங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இனிமேல் அந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க. ஓகே, லாஜிக்கலாக யோசிச்சு திங்க் பண்ணி இமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கரெக்டானதை உண்மையாக நேர்மையாக யோசிங்க. அதுக்கான பிளான் பண்ணுங்க. அண்ட் தென் யூ புட் யுவர் எஃபர்ட். ஓகே, ஸோ போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 10 of Pentacles ஃபைனலி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் காத்துட்டு இருக்கு. ரைட், உங்களுடைய ஹாப்பினஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ரைட், ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறாங்க காளிமா உங்களுக்கு மெசேஜ். நீ எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்ப, நீ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிற, அது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஹெல்ப் பண்ண வராங்க உங்களுக்கான ஒரு க்ரோத் லைஃப்பில், உங்களுக்கான ஒரு க்ரோத்தை கொடுக்க போகிறாங்க. அண்ட் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு பர்சன் இருக்க வாய்ப்பு இருக்கு. எம்பரரையும் பார்க்கும்போது சில பேருக்கு உங்க ஃபாதரா இருக்கலாம், ரைட்? சில பேருக்கு நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க பாஸா இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதில் மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா காளிமாவே உங்களுக்கு வழி காட்டுறாங்க. ஓகே, ஸோ உங்கள் கன்ஃபியூஷன்ஸ் போகிறதுக்கான ஒரு ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானா? ஃபைனலி யூ வில் கெட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நியூ ப்ரப்போசல். யூ வில் பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் சில்ட்ரன், ரைட்? ஸோ நீங்கள் காத்துட்டு இருக்கிற எதுக்காக எந்த மாதிரியான ஒரு லைஃப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் லாயலாக இருக்கும் போதும் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் போதும் அது நிறைவேற போகுது. ரைட், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா ரிப்பீட்டடாக செய்கிற தப்பை செய்கிறத விட்டுருங்க. ரிப்பீட்டடாக ஒரு நடக்காத விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அகைன் அண்ட் அகைன் உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களா,
ரிப்பீட்டடாக அவங்கள்ட்டே போய் உங்கள் எஃபர்ட்டை போட்டு திருப்பி அந்த சுச்சுவேஷனில் இருக்க வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லீவ் இட். அதுலேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும். ரைட்? அண்ட் நோ நீட் டு வரி. கவலையே பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்ன வந்து உங்களுக்கு நடக்கணும்னு இருக்குதோ கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, மெஜிஷியனை பார்க்குறோம். ஸோ 10 of Pentacles பார்க்குறோம். எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். ரைட்? அண்ட் சில பேர் வந்து நீங்கள் கொஞ்சம் சேரிட்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அவங்களால முடியும் அப்படிங்கும்போது, ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த விதத்தில். ஓகேவா? ஸோ நோ நீட் டு வரி. ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு என்ன, காளிமாவே என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாத. உன்னை சுற்றி வரட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீ விடுபட போகிற. ஓகே, அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கான ஹெல்ப்பும் கிடைக்கும், வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகேவா? Pile 3. So Pile 3, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.